ராயபுரத்தில் கடந்த முறை வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் பெற முடியாத சூழ்நிலை தான் இறந்துருந்தாலும் இதுவும் திருப்பி பாஜக கூட இல்லைங்க. ஒரு விஷயம் அதையும் தெளிவுபடுத்துறேன். நல்ல கேள்வி கேட்டீங்க கதிரேசன். அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, இந்த தொகுதி மாதிரி இந்த மாதிரி நிற்கிறாள் நான் கிடையாது. எனக்கு 25 வருஷம் அங்கீகாரம் கொடுத்த ஒரே தொகுதி ராயபுரம் சட்டமன்றது. அது கூட போடுறான். என்ன போடுறாங்க யூடியூப்லேயும் இந்த மாதிரி வேணும்னே தொகுதி மாறான்னு கிடையாது. எதுக்கு தொகுதி மாறினா? என்னுடைய தொகுதி மக்கள் தான் இன்றைக்கும் நல்லது கெட்டது நான் போயிட்டுருக்கேன். அதே போல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னதான் இன்றைக்கி வந்து முழுமையாக அவங்க வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க இன்றைக்கி. அதனால் வந்து ஒரு களத்தில் வந்து வெற்றி தோல்வி என்பது சகஜம். வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஒரு வீரனுக்கு அழகு என்ன? வெற்றி தோல்வி. வெற்றி பெற்றால் அது மக்கள் கொடுத்தது, தோல்வி பெற்றாலும் மக்கள் கொடுத்தது தான். 25 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் என்னப்பா அழகு பார்த்தாங்க இல்லையா தொகுதி மக்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பி. அப்படி ஒரு அழகு பார்த்தவர்களை விட்டு நான் ஓட முடியுமா? நான் நிச்சயமாக அது ஒருபோதும் அந்த வேலை நடக்காது. சரிதானே? எனக்கு கட்சியை பொறுத்தவரை ராயபுரத்தில் உத்தரவிட்டா அந்த தொகுதி தான் நிற்பன ஒழிய வேற எந்த தொகுதிக்கும் நான் மாற போகிறது கிடையாது. கட்சி உத்தரவிட்டா ராயபுரம் இல்லையா? அதனால் வந்து பதவிக்காக நான் கிடையாது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, பதவிக்காக நான் கிடையாது. எனக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் ஆரம்பித்த இந்த இயக்கம், அதே போல் அம்மா கட்டி காத்த இந்த இயக்கம், அவங்க சொன்னது போல 100 ஆண்டு காலம் தலைக்கும் வளரும் ஓங்கும். அதனால் நானும் ஒரு சிறு துரும்பாக இருந்து அம்மாவுடைய புரட்சி தலைவருடைய அந்த எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனாக இருந்து நான் செயலாற்றினுடைய பதவிக்காக பல்லிழிக்கிற ஆள் நான் கிடையாது, பணத்துக்காக பல்லிழிக்கிற ஆள் நான் கிடையாது. அது ஜெயக்குமார் கிடையாது. இல்லையே, நீங்க தான் சொன்னல ராயபுரம் தான் கட்சி உத்தரவிட்டா. கட்சி உத்தரவிட்டால் அதான் சொல்றேன், கட்சி உத்தரவிட்டா. இப்ப நான் வந்து நான் என்னுடைய நிலைப்பாடு என்ன? எனக்கு ஆசை ராயபுரத்து தான் நிக்கணும். கட்சி வந்து ஆமா ராயபுரத்து நிற்பேன் நான். அதுக்காக வந்து ராயபுரத்தை விட்டு எங்கேயும் ஓட மாட்டேன் நான். அந்த மாதிரி ஏன்னா அதான் சொல்றேன், ஒரு போர் வீரனுக்கோ இல்லை ஒரு களத்தில் வந்து இருக்கிற மாவீரனுக்கோ அவனுக்கு வந்து அழகு என்ன? ஒரு வெற்றி பெறணும், அதான அந்த அழகு, அதுதானே அவனுடைய நோக்கமாக இருக்கணும். அந்த நோக்கம்தான், அந்த நோக்கத்தோடு போகிறது தான் ஒரு மாவீரனுக்கும் ஒரு களத்தில் இருக்கிறவனுக்கு அழகு. அதில் இதோட வந்து இந்த 2 நிலைப்பாடை நான் வந்து சொன்னதுனால இனிமேலாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போடுறத குறைச்சிங்க. இல்லை உங்களுக்கு வருமானம் வந்து எழுதுறதா இருந்தால் எழுதினே இருங்க. தொகுதி மாறுறாரு, கட்சி மாறுறாரு, அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு, எழுதினே இருங்க. ஐ டோன்ட் கேர். ஓகே.